ஹாய் பவஸ். முத்துவின் ஈகோவால் பரிதாப நிலையில் சீதாவாம். லெஃப்ட் ரைட் வாங்கிய விஜயா. மீனா உடுத்த உண்மையா? வாங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க சீரியல் தான் என்ற ப்ரோமோவில் சீதா மயக்கம் போட்டு விழுந்துவிட நிலையில்தான் அதனால் முத்துவும் அருணும் மருத்துவமனைக்கு வருகின்றனராம். அப்போதுதான் இருவரும் மாறி மாறி மீண்டும் பிரச்சனையிலும் ஈடுபடுகின்றனராம். அதே நேரத்தில் முத்துவின் நடவடிக்கை மீது விஜயாவிற்கு சந்தேகமும் வருகிறதா. அதனைத் தொடர்ந்தான் பிறகு அண்ணாமலை போனதும் விஜயா வந்து எதற்காக முத்து நேற்று குடிச்சிட்டு வந்தீங்க என்று பிரச்சனை செய்தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று விசாரிக்க அதற்கு மீனா எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி கொண்டிருக்கிறாராம். அந்த நேரத்தில் தான் முத்து வருகிறார். முத்துவை பார்த்ததும் என்னடா நடக்குதுங்க என்று விஜயா கேட்க, இங்கேதான் நான் நடக்கிறேன், எனக்கு வழக்கம் போல் முத்துவும் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறுகிறாராம். விஜயா கோவப்பட்டு திட்டிக் கொண்டிருப்பதுதான் ரோஹிணி மனோஜும் வீட்டிற்கு வருகின்றனராம். அப்போது மனோஜ் வாயில் கட்டு போட்டு இருக்கிறது. இதை பார்த்து என்னாச்சுடா என்று கேட்க விஜயா விசாரிக்க அதற்கு ரோஹிணி அவர் கீழே விழுந்துட்டான், அதனால் கட்டு போட விடுவது என்று சொன்னாராம். கூட்டிட்டு போய் வரேன் என்று சொல்கிறாராம். உடனே விஜயா நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே என்று மனோஜிடம் கேட்க அதற்கு மனோஜ் வாய் பேச முடியாதால் சைகையிலும் பேசுகிறாராம். அதனால்தான் சீதா அசையாமல் இருக்க பிறகு பார்க்கும்போது அவருக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதாம். இருக்கிறார் என்பது தெரிய வரவே உடனே சத்யாவும் அம்மாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்களாம். அவர்களை ஆட்டோட்டமாக போவதை அருண் பார்த்து பின்னாடியே போய்கொண்டிருக்கிறாராம். பிறகுதான் ஹாஸ்பிட்டல் சீதாவை சேர்த்து சீதாவின் அம்மாவும் மீனாவும் ஃபோன் செய்த விஷயத்தை சொல்ல அங்கு முத்துவும் சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வருகின்றனராம். தான் மருந்து வாங்கி கொண்டு உள்ளே வரும் அருணை முத்து பார்த்ததும் இருவரும் அதிர்ச்சியில் உரைகின்றனராம். அப்போது முத்து வழக்கம் போல அருணிடம் வாதம் செய்கிறாராம். இருவரும் மீண்டும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாராம். இப்படி நிலையில்தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.